ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுரக்காய் எப்படி வளர்க்குறது நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகள், சுரைக்காய், இந்த மாதிரி புடலங்காய், இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் வளர்க்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே ஒரு கஷ்டமான விஷயந்தான். எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் சத்து வந்து அதிகமாக தேவையான இருக்குது. நிறைய தப்புகள் வந்து இதில் நம்ம நிறையவே செய்வோம். நானும் நிறைய தப்புகள் தான் செஞ்சேன். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி சார் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மட்டும் இப்படி காய்க்குது, எங்களுக்கு காய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நானும் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். நானும் தவறுகள் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் வந்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. என்னோட அனுபவங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து மாடி தோட்டத்தில் வந்து நான் வந்து இந்த சுரக்காய், புடலங்காய் எல்லாம் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்க்கவே காய்க்காதான்னு பார்த்தீங்கன்னா காய்க்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக காய்க்காது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காது. சின்னதுலேயே உங்களுக்கு பூ பூக்கும், நல்லா கொடி படரும், உங்களுக்கு வந்து நிறையா வந்து காய் வரும். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு சின்னதுலேயே கருகி போயிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சைஸ் காயாகவே வந்துகிட்டு இருக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் காய் வரணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் தான் வைக்கணும். மாடி தோட்டத்தில் என்ன தான் நம்ம தலைக்கீழே வச்சாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மாடி தோட்டத்தில் நம்ம தான் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கண்டெய்னராக ஒன்று வைக்கணும். இல்லை பெரிய சைஸ் க்ரோ பேக், ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக்காக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா கோகோபிட், வெர்மி கம்போஸ்ட் அந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது சரிப்பட்டு வராது. நான் வந்து என்னென்ன காய்கறி செடிகளுக்கு என்னென்ன வந்து மண்கலவை பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி வகைக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிறைய செம்மண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கலவையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கோகோ காயர் வந்து அதாவது தேங்காய் நார் கழிவு அந்த அளவுக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்கிற மண் கலவை இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஒரு 30% செம்மண்ணும் அதுக்கப்புறம் 30% கோகோ பீட்டும், மீதி வந்து கம்போஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணலில் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போதுமானதாக இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-40% செம்மண் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே காய்ச்சிருக்கும். எனக்கு ஒரு 2 அறுவடை தான் எனக்கு வந்து இதில் கொடுத்தது. அந்தளவுக்கு எனக்கு பெருசாக அறுவடை தரல. ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து முதல் முக்கிய காரணம் நான் இதுவாக தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோகோ காயர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஒரு 40% கூட இதில் இருந்திருக்கும். அந்தளவுக்கு இதில் வந்து கோகோ பீட் அதிகமாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு கொடி வகைகள் வளர்கிறதுக்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செம்மண் அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி உரங்கள் நிறையா வந்து நல்ல உரங்களாக நம்ம வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் பண்ண முதல் தவறு. பட் ஆனால் கொடிகள் நல்லாவே படர்ந்துச்சு, எனக்கு காயும் நல்லாவே கொடுத்தது. ஸோ பூக்கள் நிறைய பூத்துக்கிட்டே இருந்தது. எனக்கு நல்லா பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்தது. பூக்கள் பூத்து உங்களுக்கு காய் வரலன்னா தேமூர் கரைசல் நீங்கள் தெளிக்கலாம். அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிரூக்கியாக வந்து செயல்படும். அதேமாதிரி காற்றடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தேனீக்கள் இருக்கிறதெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்து காய்கள் வர ஆரம்பிச்சிது, காய்கள் நல்லாவே வளர ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்த்து இருந்துக்கிட்டே இருந்தது. இதில் நான் பண்ண 2வது தப்பு என்ன எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம வந்து உரங்கள் கண்டிப்பாக வைக்கணும் கொடி வகைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்ததுக்கு அப்புறம் வச்சேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கரெக்டாக அது வந்து செடிக்கு போய் சேர முடியல. ஸோ அதனால் எனக்கு செடிகள் சத்து எல்லாமே இழுத்துக்க ஆரம்பிச்சிது இந்த காயில். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா செடி செத்து போயிடும், காய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு 2வது ஹார்வெஸ்ட் இருக்கும்போது எனக்கு நடந்தது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த செடி வந்து இறந்து போகிறது அளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனை வந்தது. நம்ம உரங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உரங்கள் வந்து கரெக்டாக போய் வந்து கொடி வகைகளுக்கு சேரும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்போஸ்ட் நம்ம கொடுக்குறோம், ஆர்கானிக்காக நம்ம கொடுக்குறோன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எது நீங்கள் கொடுத்தாலுமே சரி செடிக்கு போய் சேர்றதுக்கு டைம் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது டீகம்போஸ்ட் ஆகி, கம்போஸ்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கம்போஸ்ட் டீகம்போஸ்ட் ஆகி அது பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் செடிக்கு போய் அது சேரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 20 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி உரங்கள் வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோன்னா தேவையான சத்துக்கள் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம்ட்டு தேவையானது அது பிரேக் டவுன் ஆகி திருப்பி செடிகளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்டே. கொடி வகைகளுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம வச்சிடணும். நான் அந்த தப்பு வந்து கரெக்டாகவே பண்ணதுனால எனக்கு வந்து பூ பூத்ததுக்கப்புறம் வச்சதுனால வந்து சத்து கரெக்டாக அந்த டைமில் வந்து செடிக்கு போய் சேர முடியல. ஸோ எனக்கு வந்து ஒரு 2வது ஹார்வெஸ்ட்லேயே வந்து எனக்கு அந்த செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா படுத்து போன நேரமாக வந்து செடிகள் வந்து சாகிற அளவுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது நான் பண்ண 2வது தப்பு. பட் ஆனால் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீசென்ட் சைஸை வந்து எனக்கு வந்து சுரக்காவே கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் சைஸ் தான் சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு
நாளைக்கு வந்து ஒரு கூட்டு வச்சுட்டு அடுத்த நாளைக்கு எங்களுக்கு ஒரு சாம்பார் வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இந்த சுரக்காய் கிடச்சிது. அந்த அளவுக்கே வந்து எனக்கு வந்து சுரக்காய் வந்து நல்லா பெரிய சைஸில் எனக்கு இருந்தது. ஸோ இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 20 சுரக்காய் கூட உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தில் வரும். முடிஞ்சதுன்னா இதை விட பெரிய கண்டெய்னராக கூட வைங்க. நான் சொன்ன மண்கலவை ரேஷியோவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே வரும். அடுத்த வாட்டி இதை விட பெட்டரான ஒரு சுரக்காய் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ண கரெக்டான விஷயங்களை மட்டுமே நான் காட்டிக்கிட்டு இப்போ வந்து இதுதான் கரெக்ட் இப்படி தான் இருக்குன்றதை விட இந்த தவறுகள் பண்ணி இந்த தவறுகள்லேருந்து சரி பண்ணுற விதத்தையும் நம்ம வந்து சொல்லும் போது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your gardener Shaktivel. Have a happy gardening day.